இந்த வீடியோவில் நம்ம Day 3 கிளாஸ் சென்டர் எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக 7 எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கிள், செகண்ட் ஒன் சர்க்கிள் வித் டாட், தேர்ட் ஒன் சர்க்கிள் வித் ஷேடிங், ஃபோர்த் ஒன் ஸ்பைரல், ஃபிஃப்த் ஒன் ஸ்பைரல் வித் டாட், சிக்ஸ்த் ஒன் circle and center circle, seventh one checked with circle, இப்போ இதில் எப்படி சென்டர் எலிமெண்ட்ஸ் வச்சு டிசைன்ஸ் மேக் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைனாக பார்த்துட்ருக்கிறது சர்க்கிள் போட்டு சுற்றி ஹம்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது எப்படி ஹம்ஸ் பர்ஃபெக்டாக போடணும்னா 4 டைரெக்ஷன்லேயும் லைன்ஸ் இழுத்து விட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி விடலாம். இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும் போது இது மாதிரி போடும்போது பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். டாட்ஸ் வைக்கும்போது பேப்பர் கூட டச் ஆகக்கூடாது, ஃபுல்லாகவே லிஃப்ட் பண்ணி தான் போடணும். அதுதான் பர்ஃபெக்டான மெத்தட். ஷேடிங்லேயுமே எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் அதுதான். பேப்பரோட கோன் டச் ஆகக்கூடாது, கோனை லிஃப்ட் பண்ணி தான் போடணும். அதுதான் பர்ஃபெக்டான மெத்தட். அது மாதிரி ஷேட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்டெயின் நல்லா கிடைக்கும். நோட்டில் போடும்போது நீங்கள் இதை எப்படி போடணும்னா 7 எலிமெண்ட்ஸுமே ஒவ்வொரு டிசைனுமே வச்சு போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் இருக்குன்னா 7 எலிமெண்ட்ஸ்க்குமே அந்த ஃபர்ஸ்ட் டிசைன் மட்டுமே போடணும். இதை எப்படி போடணுன்றதை நான் வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டிசைன் ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் லேயராக ஹம்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் லேயராக ஸ்பைரல் கொடுத்துருக்கோம். இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்பைரல் போட்டுட்டு செகண்ட் லேயர் ஹம்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் லேயர் பெட்டல்ஸ் கொடுத்துருப்போம். பெட்டல்ஸுமே நீட்டாக வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 4 டைரெக்ஷன்லையுமே லைன்ஸ் போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைரல் வித் டாட். 4 டைரெக்ஷன்லையுமே லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போடும்போது எல்லாமே சேம் சைஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்னஸ் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு அது ஷேடிங்ஸ் கொடுக்கும் போதுமா இது ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே லுக் வைஸ் நல்லாயிருக்கும். சிக்ஸ்த் ஒன் இந்த டிசைன் நம்ம எப்படி போடுறோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சென்டரில் இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு சுற்றியுமே ஸ்பைரல் கொடுத்து நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். கோன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே பேப்பரில் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம ஹேண்டில் போடும்போது நமக்கு சரியாக வராது. அதனால் எப்போவுமே லிஃப்ட் பண்ணி போட பழகணும். லிஃப்ட் பண்ணி போட ஹேண்டில் போடும்போது ஈஸியாக இருக்கும். செக்குடு டிசைன் போடும்போது நம்ம எப்படி போடணும்னா ரொம்ப தின்னான லைன்ஸ் தான் மேக் பண்ணணும். நம்ம திக்காக போட்டோன்னா அந்த லைன்ஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகி ஷேடிங்ஸ் மாதிரி ஆகிடும். அது மாதிரி போடக்கூடாது. கோனை ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து தின் லைன்ஸ் மேக் பண்ணி தான் போடணும். அப்போ தான் நீட்டாக தெரியும் டிசைன் போட்டிருக்கிறது. டாட்ஸ் கொடுக்கும்போது அப் டவுன் ரைட் லெஃப்ட் அது மாதிரி கொடுத்துட்டு அதோடைய சென்டரில் அடுத்தடுத்த டாட் நம்ம ஃபில் பண்ணும்போது எல்லா டாட்ஸ்க்குமே நடுவுலையுமே ஈவனான ஸ்பேஸ் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு டிசைன் நீட்டாக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிசைன்ஸுமே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வச்சு போட்டு பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம். அந்த ஃப்ரீ கிளாஸில் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் யாரோ ஒருத்தவங்க எடுத்து சொன்னாங்கன்னா அதை நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். இல்லை நம்ம தான் செல்ஃபாக ட்ரை பண்ணுறோன்னும் போது அது நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறதுனால எப்படி போட்டாலுமே அது பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக தான் தெரியும். விருப்பப்படுறவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.